ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோல எந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பிஎஸ்எஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வித் ஸ்டேட்ஸ். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் அது போக இந்தியா பங்களாதேஷ் பார்டரை கார்ட் பண்ணக்கூடியவங்க தான் வந்து யாரு நமக்கு பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இப்போ இவங்களுக்கும் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டேட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இஷ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரி, பார்க்கலாமே. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வந்து வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து என்ன ஆறாங்க, ஃபங்க்ஷன் ஆறாங்க. இவங்களுடைய வேலையை வந்து என்னது, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஸ்டேட்ஸை வந்து இவங்க வந்து கார்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அதே டைமிங்ல இந்தியா பங்களாதேஷ், ஏன்னா ஒரு டைம் வந்து பங்களாதேஷும் வந்து எப்படிதான் இருந்துச்சு நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் போது, அது வந்து அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா 1971 அப்புறம் தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லிட்டு பங்களாதேஷ் சொல்லிட்டு வந்து மாறுச்சு. ஓகேவா? பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இந்தியா ஹெல்ப் மூலியமா ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் மாறுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அது வந்து பங்களாதேஷ் வந்து எப்படிதான் இருந்துச்சு 1971 முன்னாடி, அவங்க பாகிஸ்தானா தான் வந்து இருந்தாங்க, ஈஸ்ட் பாகிஸ்தானா வந்து இருந்தாங்க. ஸோ அந்த டைம் பிரிட்டிஷ் நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கும் போது ஆக்சுவலா வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ட்ரியா தான் வந்து ரிலிஜியன் வைஸ் தான், முஸ்லீம் கண்ட்ரி ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்றாங்க, ஃப்ரீடம் வந்து கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் வந்து இருக்குது இல்லையா, அந்த டைம் வந்து இவங்களுடைய அந்த பார்டர் ஏரியாஸை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அந்த பார்டர் லைனை லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். நான் உங்களுக்கு மேப்லயே வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பங்களாதேஷ், அதே டைம் வந்து இது வந்து பாகிஸ்தான். ஓகேவா? சோ இது 1971 முன்னாடி பங்களாதேஷ் வந்து எப்படி இருந்துச்சு நமக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், அதுக்கு அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம். சோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல தான் வருது, இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல வருது. சோ இந்த பார்டர் லைன் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம எல்ஓசின்னு சொல்லுவோம், லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். என்ன பார்டர் லைன், இந்தியா பாகிஸ்தான் பார்டரும் அது போக இந்தியா பங்களாதேஷ் பார்டர் லைனை என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம இந்த லைனை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியா சைனா பார்டரை என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், எல்ஏசின்னு சொல்லுவோம். எல்ஏசி, எல்ஓசி, எல்ஏசி அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்டர் லைன் வந்து இருக்கு. எல்ஏசிங்கிறது இந்தியா சைனா பாகிஸ்தான் பார்டர் லைன், எல்ஓசிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் லைன். சோ இங்க தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் பார்டரை வந்து கார்ட் பண்ணக்கூடியதா, பாதுகாக்கக்கூடிய வேலை தான் வந்து யாருக்கு, பிஎஸ்எஃப்க்கு வந்து இருக்கு. சோ இது இப்போ வந்து பிஎஸ்எஃப் தான் வந்து இந்த 5 ஸ்டேட்ஸ் கூட வந்து என்ன பண்றாங்கன்னா பிரச்சனையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு இஷ்யூ வந்து வருது, அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? சரி, நார்மலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு, இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனா பார்டர் லைன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். உங்க மேப்ல நான் வந்து காமிச்சாச்சு, எல்ஏசின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இதை கார்ட் பண்றது வந்து யாரு, இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ஸ் வந்து கார்ட் பண்றது வந்து யாரு, பேட்ரோல் பண்றது வந்து யாரு, பிஎஸ்எஃப். அதே மாதிரி இந்தியா சைனா பார்டர் லைன்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த பார்டர்ஸ் வந்து கார்ட் பண்ணி பேட்ரோல் பண்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. அதுக்காகவே வந்து என்ன இருக்காங்க, இந்தியன் ஆர்மி வந்து இருக்காங்க. இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவாவே இன்னொரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கு, சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து இருக்கு, ஐடிபிபின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் இவங்களுடைய வேலையை வந்து என்னது, இந்தியா சைனா பாகிஸ்தான் பார்டரை வந்து கார்ட் பண்றதா இவங்களுடைய வேலை. ஓகேவா? இப்போ இஷ்யூ வந்து பிஎஸ்எஃப் பத்தி தான் இஷ்யூ. அப்போ இந்த பிஎஸ்எஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கார்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ எந்த 5 ஸ்டேட்ஸ்ல வந்து இவங்க வந்து கார்டிங் பேட்ரோலிங்ல வந்து இருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால், அசாம், பங்களாதேஷ், அதுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால், அசாம், பங்களாதேஷ், அதுக்கு அடுத்து குஜராத், அதுக்கு அடுத்து ராஜஸ்தான். இந்த 5 ஸ்டேட்ஸ்ல தான் இப்ப வந்து இஷ்யூ வந்து இருக்கு. ஆக்சுவலா அதுலயும் முக்கியமா வந்து எந்த 2 ஸ்டேட்னா வந்து வெஸ்ட் பெங்காலும் பஞ்சாபும் தான். ஓகேவா? சோ சாரி, பங்களாதேஷ் எழுதியிருக்கேன் பாருங்க, பஞ்சாப். ஓகேவா? பங்களாதேஷ் கிடையாது, பஞ்சாப்.
வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான். சோ இப்போ வந்து ஆக்சுவலா பஞ்சாப் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்படி வந்து பிஎஸ்எஃப் வந்து என்ன பண்றாங்க, எங்களுடைய பார்டர் ஏரியாஸை இன்னும் அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து என்ன இருக்கு, எங்களுடைய பார்டர் பஞ்சாப் ஸ்டேட்டோடைய பார்டர் ஏரியாஸ், இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டர்ல இருந்து இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, பிஎஸ்எஃப் உடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ இந்த 5 ஸ்டேட் தான் வந்து என்ன பண்றாங்க, பிஎஸ்எஃப் வந்து கார்ட் பண்றாங்க. ஓகேவா, இவங்க தான் வந்து செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த பிஎஸ்எஃப் வந்து இந்த 5 ஸ்டேட்டோட பார்டர் ஏரியாஸ்ல ஆக்சுவலா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2021ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. முக்கியமா 11th அக்டோபர் டேட் பாத்தீங்கன்னா 11th அக்டோபர் 2021ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்ன நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா, நார்மலா வந்து இந்த 3 ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப், இங்க வந்து அந்த பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ், இந்த பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன இருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப் அந்த பார்டர்ல இருந்து, ஓகேவா, இந்த ஸ்டேட்ஸ் பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ்க்கு பிஎஸ்எஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா பவர்ஸும் வந்து இருக்கு. என்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த 15 கிலோமீட்டர் பார்டர் லைன்ல இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் அங்க யாரெல்லாம் வந்து ஊடுருவி வராங்க அவங்கள வந்து செக் பண்றது. சப்போஸ் ஏதாவது இல்லீகலா ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்க, ஆர்ம்ஸ் வச்சிருந்தாங்க, கன் ஏதாவது வச்சிருக்காங்க, ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து இல்லீகலா ஏதாவது ட்ரேடிங் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் யார் வந்து பாக்குறாங்க, பிஎஸ்எஃப் வந்து பாக்குறாங்க. சோ இந்த வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப் இந்த 3 ஸ்டேட்ல வந்து இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எப்படி இருக்கு, பார்டர் லைன் வந்து 15 கிலோமீட்டருக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி குஜராத்ல இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எவ்வளவு இருக்குன்னா 80 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. பார்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து எவ்வளவு இருக்குன்னா பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இருக்கு. இது வந்து ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப் உடைய ஜூரிஸ்டிக்ஷன், அவங்களுடைய பவர் இந்த ஏரியால தான் வந்து இருக்கு. ஓகேவா, பார்டர் லைன்ல இருந்து வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப் இந்த 3 ஸ்டேட்ஸ்ல வந்து 15 கிலோமீட்டருக்கு வந்து பிஎஸ்எஃப் உடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. குஜராத் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இருந்து, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. ராஜஸ்தான் வந்து நமக்கு பார்டர் லைன் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. இந்த ஆக்சுவலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2021ல வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த 15 கிலோமீட்டர் வந்து இருக்குது இல்லையா, இந்த 15 கிலோமீட்டர், இந்த 15 கிலோமீட்டரை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 15 to 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க இந்த 3 ஸ்டேட்ல. அதாவது பார்டர் லைன் வந்து 15 கிலோமீட்டர் கிடையாது, இன்னி வந்து பார்டர் லைன் வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி குஜராத் வந்து என்ன பண்றாங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் கிடையாது, பார்டர்ல இருந்து 80 கிடையாது, அதை ரெடியூஸ் பண்றாங்க. 80 கிடையாது, பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கும் குஜராத் ஸ்டேட்டோட பார்டர்ல. அதே மாதிரி ராஜஸ்தான்ல as usual 50 தானே இருந்துச்சு, அது அப்படியே வந்து என்ன ஆகுது 50 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. சோ இப்படி வந்து என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா, சோ இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது இங்க வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து அப்போசிஷன் பார்ட்டி தான் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரூலிங் பார்ட்டியா வந்து இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை பண்றாங்க. வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், மம்தா பானர்ஜி பேமா இருக்கட்டும், பஞ்சாபா வந்து இருக்கட்டும், அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அதுல முக்கியமா வந்து பஞ்சாப் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2021ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்படி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆக்சுவலா வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. குஜராத்ல 80 கிலோமீட்டர் இருந்து 50 கிலோமீட்டர் வந்து குறைச்சிருக்காங்க. ராஜஸ்தான் வந்து 50 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து அப்படியே வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல முக்கியமா அஃபெக்ட் ஆகிறது வந்து யாருன்னா பஞ்சாப் ஸ்டேட் வந்து அஃபெக்ட் ஆகுது, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்களுடைய பார்டர் ஏரியாஸ் இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் பிஎஸ்எஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய 7th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன சொல்லுது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 7வது அட்டவணையில எதை பத்தி வந்து சொல்லுது, மத்திய அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு, மத்திய பட்டியல் வந்து கொடுத்திருக்காங்க, மாநில பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் பத்தி நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் பத்தி 7வது அட்டவணையில நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஸ்டேட் லிஸ்ட்ல எது வருதுன்னா போலீஸ் வருது. போலீஸ், லா அண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு. பிஎஸ்எஃப் சம்பந்தமா முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட வந்து இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்கு. சோ இது 7வது அட்டவணையிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பஞ்சாப் வந்து ஆக்சுவலா எதுக்காக கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்கு, பவர் வந்து கொடுத்திருக்கோம். இப்ப அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியாஸை கார்ட் பண்ண வேண்டியது வந்து யாரு,
அந்த ஸ்டேட்டோடைய கண்ட்ரோல் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அப்ப போலீஸ் வந்து எது இருக்கு, போலீஸ் லா அண்ட் ஆர்டர் எல்லாம் மாநில பட்டியல்ல வந்து இருக்கு. இப்ப அதை வந்து ஓவர் ரூல் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ பிஎஸ்எஃப் வந்து மத்திய பட்டியல்ல வந்து வருது, மாநில பட்டியல்ல வந்து எது இருக்கு, போலீஸ் லா அண்ட் ஆர்டர் வந்து இருக்கு. நார்மலா ஒரு ஸ்டேட்டோட ப்ரொடெக்ஷன் வந்து யார்கிட்ட தான் வந்து இருக்கணும், போலீஸ் லா அண்ட் ஆர்டர் எல்லாமே மாநில பட்டியல் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்க, 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஓகே, இப்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 50 கிலோமீட்டர்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா, பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க வந்து ஆக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து இன்னும் அதிகமா பஞ்சாப்ல வந்து பார்டர் ஏரியாஸ்ல இன்னும் அதிகமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே இப்ப யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க, பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க, போலீஸுடைய கண்ட்ரோலுக்கு வந்து அவங்க வந்து வரமாட்டாங்க. சோ இது வந்து ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேஸுக்கு வந்து போயிருக்க பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணி, பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. அது எந்த ஆர்டிகல், அது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆர்டிகல்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா with respect to article 131. article 131 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எதை பத்தி வந்து சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல வந்து டிஸ்பியூட் வந்து வருது அப்படின்னா அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடலாம். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு அவங்க அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க இல்லையா. சோ அது ஃபைனலா வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் வந்து ஃபைனல். அத அந்த ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி ரெண்டு பேருமே வந்து கேட்டுதான் ஆகணும், ஃபைனல் அண்ட் பைண்டிங். சோ ஆர்டிகல் 131 டிஸ்பியூட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது நடுவுல வந்து பிரச்சனை வருதுன்னா அங்க சுப்ரீம் கோர்ட் மூலியமா என்ன பண்ணலாம்னா முடிவு வந்து பெறலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல தலையிட்டு வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் வந்து அதுதான் ஃபைனல், அதுதான் பைண்டிங், அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் தான் ஃபைண்டிங். சோ இந்த ஆர்டிகல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்டிகல் 131ல பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சரி. இப்ப நார்மலா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் உடைய வேலை வந்து என்னது, நார்மலா பிஎஸ்எஃப் வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. நார்மலா வந்து என்ன பிரச்சனைனா, பார்டர்ல இருந்து இப்ப பஞ்சாப் ஸ்டேட்லயே வந்து பாத்துருப்போமே, இப்போ அக்டோபர் 2021 நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கு, 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்டர் லைன்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் யாரே ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க, பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல வந்து வரும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க பிஎஸ்எஃப்கே வந்து செக் இருக்கு, பிஎஸ்எஃப் கிட்டே ரியல் பவர் வந்து இல்ல. என்னதான் பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பிஎஸ்எஃப் உடைய ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரோல்ல வந்தாலும் அவங்களால அந்த டைம் அந்த ஏரியால யாராவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது தப்பா வந்து கன் வச்சிருக்கான் இல்ல ட்ரக்ஸ் வச்சிருக்கான், ஓகேவா, இந்த மாதிரி வந்து வச்சிருக்கானா அவனை வந்து என்ன செய்ய முடியும், அவன் இருக்கக்கூடிய பொருளை வந்து அவனை சர்ச் பண்ண முடியும், பொருளை வந்து எடுத்து சீஸ் பண்ண முடியும், அவனை அரெஸ்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான். பட் ஆனா பிஎஸ்எஃப் என்ன பண்ண முடியாது, ப்ராசிக்யூஷன் ஃபைல் பண்ண முடியாது, ப்ராசிக்யூஷன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுனா, அப்படி அவங்க ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க இல்லையா, இவன்ட்ட வந்து ட்ரக் இருக்கு, ஆர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலை செக் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்கன்னா 24 hours, வித்தின் 24 hours அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டேட் போலீஸ்ல தான் வந்து கொடுக்கணும். அந்த ஸ்டேட்டோட போலீஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இது அவங்களுக்கே ஆல்ரெடி ப்ரீவியஸாவே அவங்களுக்கு செக் தான். என்னதான் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த கிலோமீட்டர்ல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுடைய பவர் இருந்தால் கூட ஃபைனலா ஒரு இண்டிவிஜுவலை வந்து நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு வித்தின் 24 hours அவனை வந்து அந்த ஸ்டேட்டோட போலீஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். இந்த பழக்கம் தான் முன்னாடியே வந்து இருந்துச்சு. ஓகேவா, அக்டோபர் 2021 முன்னாடியும் அதே பழக்கம் தான், அதுக்கு அடுத்து அதே பழக்கம் தான். இப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுடைய கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால நிறைய கிராமங்கள் பாப்புலேட்டட் ஏரியால இப்ப பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல வந்து வந்துருது. அப்போ எங்களுக்கு போலீஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வந்து இருக்கு, மத்த மாநில பட்டியல்ல வந்து வருது. இப்ப அதை வந்து நீங்க வந்து என்ன பண்றாரு, ஸ்டேட் கவர்மெண்டோட பவரை வந்து சீஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கு. இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ஃபெடரலிசம், கூட்டாட்சி அமைப்புக்கு வந்து எகைன்ஸ்டா வந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து இனிதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்க போறாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து விசாரிக்கணும். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து விசாரிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உண்மையாவே வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணனால அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பவர்ஸை வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்களா இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்டோட பவர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பறிக்கப்படுதா இல்லையா, அதை வந்து அவங்க அதாவது ஃபெடரலிசம்க்கு எகென்ஸ்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணி ஆகணும். இனி வந்து நீங்க இந்த பஞ்சாப் ஸ்டேட்டே வந்து எடுத்துக்கோம், 15 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 50 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்கல்ல ஜூரிஸ்டிக்ஷன், என்ன கன்சிடரேஷன், என்னென்ன பாராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க. சோ இந்த ரெண்டு விஷயமும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி இந்த கேஸை வந்து அவங்க வந்து எடுத்தாகணும். இந்த கேஸை வந்து விசாரிச்சு அதுக்கான ஜட்மெண்ட் வந்து கொடுக்கணும். பட் ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் தான் வந்து ஃபைனல். அதை வந்து ரெண்டு பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி கேட்டுதான் வந்து ஆகணும். இங்க பஞ்சாப் ஸ்டேட் பண்ண அவங்களுடைய தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து
குஜராத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணீங்க. குஜராத்துக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 80 கிலோமீட்டர். குஜராத்துக்கு ஆக்சுவலா இன்க்ரீஸ் பண்ணல, 80 கிலோமீட்டர்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் குறைச்சிருக்கீங்க. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு ப்ரீவியஸாவே 50 தான் வந்து இருந்துச்சு, அதை இப்போ அப்படியே வந்து 50 வந்து செட் பண்ணிருக்கீங்க. குஜராத்தும் ராஜஸ்தான் மாதிரி பஞ்சாப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க? பஞ்சாப் சிஎம் வந்து சொல்றாரு. பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குஜராத்துக்கு 80ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஆக்கிருக்கீங்க, ராஜஸ்தானுக்கு 50 கிலோமீட்டர்ஸ், அப்படியே 50 கிலோமீட்டர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. பட் ஆனா இந்த ரெண்டு ஸ்டேட் மாதிரி பஞ்சாப் ஸ்டேட் வந்து கிடையாது. இனி ஒண்ணு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து கேக்குறாங்க, எதனால இப்படி எல்லா அசாம், வெஸ்ட் பெங்கால், அது போக வந்து குஜராத், ராஜஸ்தான், அது போக பஞ்சாப், இந்த எல்லா ஸ்டேட்லயுமே யூனிஃபார்மா நீங்க வந்து என்ன பண்ணீங்க? 50 கிலோமீட்டர் வந்து கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? எதுக்கு கொண்டு வந்தீங்க? அவங்க சொல்றதே வந்து என்னன்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனிஃபார்மா வந்து இருக்கணும். அக்டோபர் 2021க்கு முன்னாடி 3 ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப் 3 ஸ்டேட்டுக்கு 15 கிலோமீட்டர், அதுக்கு வந்து குஜராத்துக்கு 80 கிலோமீட்டர் இருந்துச்சு, ராஜஸ்தானுக்கு 50 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம்? அக்டோபர் 2021 நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் என்ன நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா 50 கிலோமீட்டர்ஸ் நாங்க வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. பட் ஆனா பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குஜராத்தும் ராஜஸ்தானுக்கு 80ல இருந்து குஜராத்துக்கு 80ல 50 கிலோமீட்டர் வந்து குறைச்சிருக்கீங்க, ராஜஸ்தானுக்கு அப்படியே பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா பஞ்சாபுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? அசாம், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இந்த 3 ஸ்டேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா நாங்க குஜராத், ராஜஸ்தான் மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்க வந்து குஜராத் பார்டர் லைன்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்சிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வேஸ்ட் லேண்டா தான் வந்து இருக்கும். வேஸ்ட் லேண்டும் சதுப்பு நில காடுகளை தான் மேக்சிமம் வந்து, மார்ஷி லேண்ட்ஸ் தான் அதிகமா வந்து இருக்கும். அங்க அதிகமா மக்கள் வந்து வாழ மாட்டாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் நீங்க பார்டர் ஏரியால இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டெசர்ட்டா தான் வந்து இருக்கும். அங்கேயே மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. பட் ஆனா நீங்க பஞ்சாப்ல வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பஞ்சாப்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இந்த 50 கிலோமீட்டர்ஸ்னா அதிகமான மக்கள் வந்து வாழக்கூடிய ஏரியாவான பஞ்சாப்ல வந்து குர்தாஸ்பூர் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி வந்து அங்க வந்து இருக்கு. சோ அது எல்லாமே இப்போ வந்து என்ன ஆயிரும்? பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல வந்து வந்துரும். ப்ரீவியஸா இந்த ஏரியாலாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கு? அந்த ஸ்டேட்டுடைய போலீஸுடைய கண்ட்ரோல்ல தானே வந்து இருக்கு. இப்ப திடீர்னு வந்து பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல இவங்க எல்லாம் வந்துருவாங்க. இப்ப அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா யாரு தான் இதுல வந்து முடிவு எடுக்கணும்? பிஎஸ்எஃப் முடிவு எடுக்கணுமா, இல்ல போலீஸ் வந்து முடிவு எடுக்கணுமா? சோ இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து வரும். இட் இஸ் எகென்ஸ்ட் தி ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எகென்ஸ்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2021ல இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்கன்னா பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. சோ அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எகென்ஸ்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டிகல் 131ல என்ன பண்ணிருக்காங்க? கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அகைன் இததான் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸும் வந்து சொல்றாங்க. இனி சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை விசாரிச்சு ஃபைனலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஜட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் 2 விஷயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஒண்ணு, இந்த ஜுடிஷியேஷன் இன்க்ரீஸ் பண்ணது ஃபெடரலிசம்க்கு அகைன்ஸ்டா இருக்கா, மாநிலத்துடைய பவரை பறிக்கிற மாதிரி இருக்கா? இன்னொன்னு, ஜுடிஷியேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா, என்ன பாராமீட்டர்ஸ், என்ன கன்சிடரேஷன், எந்த ஐடியால, எந்த அடிப்படையில இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்து சொல்லுங்க. இந்த ரெண்டையும் முடிவு பண்ண வேண்டிய வேலை வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கையில வந்து வருது. அவங்க கேஸ் நடத்தும் போது, கேஸ்ல அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃபைனல் வேர்டிக்ட் வந்து நமக்கு தெரியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ இந்த நியூஸ் ஆர்டிகல்ல உங்களுக்கு இந்த வீடியோல நீங்க தெரிய வேண்டியது ஆர்டிகல் 131 பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். பிஎஸ்எஃப் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டரை கார்ட் பண்ணக்கூடியவங்க. அந்த பார்டர் லைன் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து இந்த 5 ஸ்டேட், குஜராத், ராஜஸ்தான், அசாம், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இந்த 5 ஸ்டேட்ல உடைய பார்டர் ஏரியாஸை கார்ட் பண்றது வந்து யாரு? பிஎஸ்எஃப் தான் வந்து கார்ட் பண்றாங்க. சோ அந்த பார்டர் லைன் சில ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி இருக்கு? குறைவா இருக்கு, சில ஸ்டேட்டுக்கு அதிகமா இருக்கு. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2021 நோட்டிபிகேஷன்ல யூனிஃபார்மா 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க? பார்டர் லைன் வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு எகென்ஸ்டா, அதாவது யாரெல்லாம் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு எகென்ஸ்டா வந்து எந்தெந்த ஸ்டேட்டோட ரூலிங் பார்ட்டி வந்து இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? இது வந்து எகென்ஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் வந்து எகென்ஸ்ட் வந்து தெரிவிக்கிறாங்க. பஞ்சாப் டைரக்டாவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷனும் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. சோ இந்த கேஸ் வந்து நமக்கு இனி சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தான் அதோடைய முடிவு வந்து தெரியும். சோ இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ், மேக்ஸிமம் பாஸ்ட் 1 வீக் நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து அதிகமா இதை பத்தியும் நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தி தான் உங்கள்கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சது. இனி வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, பிஎஸ்எஃப்க்கு ப்ராசிக்யூஷன் பவர் வந்து கிடையாது. அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட், ஒரு ஸ்டேட் ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கேஸ் வந்து பெட்டிஷன் வந்து வருது, ஓகேவா, மனு வந்து வருது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேவா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். பட் ஆனா பிஎஸ்எஃப்க்கு அந்த பவர் வந்து கிடையாது. என்னதான் அவங்களுடைய ஜுரிஸ்டிக்ஷன்ல இப்போ வந்து எக்ஸாக்டா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் கூட பஞ்சாப் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இப்போ ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணாங்க? சந்தேகத்தை பேர்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க, பிஎஸ்எஃப் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே
வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளாடி யார்கிட்ட வந்து ஒப்படைச்சாகணும், அந்த ஸ்டேட்டோட போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கணும். ப்ரீவியஸாவே எப்பவுமே பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப்பும் போலீஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு கோஆபரேஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனா திடீர்னு இந்த ஜுரிஸ்டிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணனாலதான் இந்த பிரச்சனை வந்து வருது. ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ரூல் தான், அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காரு, அவர் தான் வந்து நமக்கு அவருடைய ரூல் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? பட் ஆனா ஆக்சுவலா 2012 வந்து பாத்தீங்கன்னா 2012 வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை ஜுரிஸ்டிக்ஷன் வந்து இருக்குது இல்லையா? அந்த டைம் வந்து குஜராத்தோட ஜுரிஸ்டிக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு, 80 கிலோமீட்டர் வந்து இருக்கு. அந்த டைம் வந்து குஜராத்தோட சிஎம் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்கல, அந்த டைம் வந்து 2012 வந்து குஜராத்துடைய சிஎம் வந்து யாருன்னா நமக்கு மோடி. அப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து யாரு, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து யாரு, மன்மோகன் சிங் சார் வந்து இருக்காரு. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி பிரச்சனையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எகென்ஸ்டா வந்து மோடி கவர்மெண்ட், குஜராத்தோடைய மோடி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரைஸ் பண்ணாங்க. இப்ப திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரி சிச்சுவேஷன் வந்து வருது. இப்ப பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்க, மோடி சார் வந்து இருக்கிறாரு. இப்ப வந்து பஞ்சாப் வந்து என்ன பண்ணாங்க, இதே மாதிரி நீங்க 2012 நீங்களே இதே பிரச்சனை வந்து என்ன பண்ணீங்க, இது வந்து ஸ்டேட்டோடைய பவர் வந்து பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எகென்ஸ்டா வந்து பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணீங்களே, அதே மாதிரி தான் இப்ப நீங்களும் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க பஞ்சாப் கவர்மெண்ட்டும் வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை நான் உங்ககிட்ட வந்து அதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? சரி. சோ அதுதான் ஆக்சுவலா பஞ்சாப் சொல்றது வந்து அதுதான், நீங்க வந்து குஜராத் ராஜஸ்தானுக்கு நீங்க வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து வரைக்கும் வைக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா குஜராத் ராஜஸ்தான்ல 50 கிலோமீட்டர் பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் ஏரியா வரைக்கும் வேஸ்ட் லேண்டா தான் வந்து இருக்கு, ராஜஸ்தானுக்கு டெசர்ட்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க அப்படி கிடையாது, நிறைய மக்கள் வாழக்கூடிய ஏரியா எல்லாம் இப்ப வந்து பிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோல்ல தான் வந்துருது. ப்ரீவியஸா அவங்க எல்லாமே வந்து போலீஸோட அந்த ஸ்டேட்டோட போலீஸோட கண்ட்ரோல்ல வந்து இருக்கிறாங்க. இப்போ இது ஸ்டேட்டோடைய பவரை வந்து பறிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. பட் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் பிஎஸ்எஃப் வந்து அவங்கள சீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாலும் வித்தின் 24 ஹவர்ஸ் நாங்க அந்த ஸ்டேட்டோட போலீஸ் தானே ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். இப்ப அல்டிமேட்டா வந்து போலீஸ் கிட்ட தான் நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஃபைனலா இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பேருக்கு. சோ அவங்களுடைய வெர்டிக்டுக்காக தான் வெயிட்டிங். சோ அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கமிங் வீக்ஸ்ல இதோடைய வெர்டிக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இதுதான் இந்த நியூஸ், பிஎஸ்எஃப் பார்டர் இஷ்யூ வித் ஸ்டேட்ஸ். சோ இந்த ஸ்டேட்ஸ் கூட தான், இந்த 5 ஸ்டேட் கூட பிஎஸ்எஃப் உடைய ஜுரிஸ்டிக்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா பஞ்சாபும் வெஸ்ட் பெங்கால் தான் இப்ப பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணாங்க. பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே கேஸும் வந்து பெட்டிஷனும் வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபைல் பண்ணியாச்சு. சோ இதான் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். சோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம், கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.